வெல்கம் டு குக் வித் ஸ்ரீ. டுடே என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னா கேரட் லைட். இது தாங்க பார்க்க போகிறோம். நிறைய பேர்த்துக்கு தெரிஞ்சிருக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஒரு 4 கேரட் எடுத்துக்கோங்க. அதை நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். கேரட் எடுத்து அது மேலே இருக்க தோலெல்லாம் ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணிக்கலாங்க. அப்படியே போட்டோம் அப்படின்னா நல்லா இருக்காது. தோலை ரிமூவ் பண்ணி போட்டோம் அப்படின்னா அந்த ஒரு கேரட் இதே இல்லாமல் இருக்குங்க. கேரட்டை பற்றி யாருக்கு தாங்க தெரியாது? இதில் எவ்வளோ நியூட்ரிஷன் இருக்குதுன்னு எல்லாத்துக்குமே தெரியுங்க. கேரட்டில் விட்டமின் சி அதிகமாக இருக்குது. விட்டமின் சி மட்டும் இல்லைங்க, இதில் விட்டமின் ஏ, பீட்டா கரோட்டின், நார்ச்சத்து, பொட்டாசியம் இது மாதிரி இன்னும் நிறைய இருக்குதுங்க. நம்ம டெய்லியும் நம்ம சாப்பாட்டில் வந்து கேரட் எடுத்துகிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து நோய் எதிர்ப்பு சக்தி வந்து ரொம்ப அதிகம் இருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, கேரட் வந்து நம்ம முடி ஹேர் ஃபால் ஆகுதுன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதையும் மேம்படுத்துதுங்க. மோஸ்ட்லி வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க டெய்லியும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் இந்த ஜூஸை வந்து நம்ம டெய்லியும் குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா கெட்ட கொழுப்பு எல்லாமே ரிமூவ் பண்ணி நம்ம வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இப்போ நம்ம கேரட்டை 2ஆக கட் பண்ணிவிட்டு அதை நம்ம 4ஆக கட் பண்ணிக்கணுங்க. 4ஆக கட் பண்ணதுக்கப்புறம் அதில் ஸ்லைஸாக குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு தனியாக எடுத்து வச்சுக்கணுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த நீல வாக்கில் கட் பண்ணதை வந்து நம்ம சைடில் வந்து கட் பண்ணி இது மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கணுங்க. ஏன் இப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேகும்போது கொஞ்சம் வந்து சாஃப்டாக வந்து வேகிறதுக்காக இது கிடைக்குதுங்க. நம்ம அப்படியே போட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப லேட் ஆகுங்க. இப்போ இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கணுங்க. அப்போ தான் நமக்கு வந்து வேகமாக வந்து அது வேகிறதுக்கு வந்து இது கிடைக்குங்க. சில குழந்தைங்களுக்கு கேரட்டே பிடிக்காதுங்க. நம்ம இது மாதிரி செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா அவங்க இது கேரட் இல்லைன்னு சொல்லி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட் பண்ணி வச்சதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு வேக வச்சுக்கணுங்க. நான் குக்கர் யூஸ் பண்ணுறேங்க. பாத்திரத்தில் போட்டு வேக வைக்கலாம். நான் குக்கர் யூஸ் பண்ணுறேன். குக்கர் யூஸ் பண்ணுறதுனால வேகமாக வெந்துடுங்க. குக்கரில் வந்து இப்போது நம்ம போட்டுட்டோம். அதுக்கப்புறம் நம்ம வந்து குக்கரில் வந்து தண்ணி ஒரு டம்ளர் அழுத்திக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணுங்க. தண்ணி வந்து ரொம்ப இதாகிடுச்சு அப்படின்னா வந்து கேரட் குழஞ்சி போயிருங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி மேலே வந்து விசில் போட்டுக்கலாங்க. லைட்டாக சூடாக இருந்ததுக்கப்புறம் அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அது வேகட்டுங்க. அடுத்து நம்ம வந்து ஒரு தேங்காய் எடுத்துக்கிறோங்க. அந்த தேங்காய் எடுத்துகிட்டு உடச்சிட்டு இப்போ வந்து அந்த தண்ணியை வந்து நம்ம வந்து வேஸ்ட் பண்ண வேண்டாங்க. அந்த தண்ணியை வைப்போம். நம்ம அடுத்து வந்து என்ன பண்ண போகிறோம் அந்த தண்ணியில் அப்படிங்கிறத நான் சொல்கிறேங்க. இப்போ நம்ம தேங்காய் உடச்சாச்சு. ஒரு மூடி மட்டும் தேங்காய் எடுத்தால் போதுங்க. 2 போட்டால் ரொம்ப இதாகிரும். அதனால் ஒரு மூடி மட்டும் எடுத்து நம்ம வந்து அந்த தேங்காயை வந்து நம்ம மிக்சியில் போட்டு லைட்டாக கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாங்க. அது ஒரு தனி டேஸ்ட்டாக தாங்க இருக்கும். நம்ம தனியாக நம்ம தேங்காவை துருவலாம். இல்லை அப்படின்னா அப்படி மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. ஃபஸ்ட்டு தேங்காய் குட்டி குட்டியாக கட் பண்ணிட்டோம். கட் பண்ணி நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஆட் பண்ணி அதுங்களாம் நமக்கு விசில் வந்துருச்சுங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். நம்ம இப்போ இந்த தேங்காயை மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி விடாமல் அரைச்சிக்கணுங்க. தண்ணி விட்டால் வந்து அது வேறு மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி விடாமல் லைட்டாக கொரன்னு மட்டும் அரைச்சி எடுத்துக்கணுங்க. இது கூட வந்து ஒரு 4 ஏலக்காய் டேஸ்ட்டுக்காகவும் ஸ்மெல்லுக்காகவும் போட்டுக்கிறேங்க. இப்போ வந்து நம்ம மிக்சியை போட்டு ஆட்டிக்கலாங்க. மிக்ஸி லைட்டாக ஓட விடுங்க. லைட்டாக ஓட விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி வந்து இப்படி தான் இருக்குங்க. பார்த்திங்களா, இந்த இதில் தான் இருக்குங்க. இப்படி இருக்கும்போது நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க. ரொம்ப அதிகமாக அரைச்சால் வந்து ஒரு மாதிரி ஆகிடுங்க. இப்போது தண்ணி கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் நம்ம குக்கர் ஓப்பன் பண்ணி பார்த்துக்குறோம். கேரட் வெந்துடுச்சு அப்படின்னு பார்க்குறதுக்காக ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் வந்து நான் ஸ்பூனில் வந்து பார்க்குறேன். பார்த்திங்களா, சாஃப்டாக வெந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவும் குலையில சாஃப்டாக வெந்துடுச்சு. இதை லைட்டாக கொஞ்சம் ஆற வச்சுக்கலாங்க. அப்படியே மிக்ஸி ஜாரில் போட முடியாது இல்லையா, அதனால் கொஞ்சம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் அதுக்குள்ளே நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடாயை வச்சு அதில் வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணுங்க. ஆன் பண்ணிவிட்டு சட்டி கொஞ்சம் சூடேறட்டுங்க. சூடாகிறதுக்குள்ளே நம்ம அந்த சட்டியில் கொஞ்சம் நெய் விட்டுக்கணுங்க. அந்த தேங்காய் நம்ம துருவி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தேங்காயை வந்து இதில் வந்து நம்ம ஆட் பண்ணுறது அதுக்காக தாங்க. இப்போது நெய் இதாகிடுச்சு. நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க தேங்காயை வந்து நம்ம ஆட் பண்ணி லைட்டாக வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே லேசாக கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. ரொம்ப இது பண்ணாலும் வந்து அது ஒரு மாதிரி கலர் சேஞ்ச் ஆயிருங்க. அந்த பிசுபிசுப்பு போகிற வரைக்கும் தாங்க, அந்த கொஞ்சம் தனியாக வந்து அந்த தேங்காய் பூ ஒட்டாமல் வர்ற வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்திங்களா, அது கொஞ்சமாக அந்த ஒட்டாமல் இருக்குது பார்த்திங்களா. இப்படியே கொஞ்சம் சிம்லேயே இருக்கட்டுங்க. கிண்டாமல் விட்டோம் அப்படின்னா வந்து அது வந்து அடி பிடிச்சிருங்க. அதனால் கிண்டிக்கிட்டே தான் இருக்கணும். பார்த்திங்களா, இப்போ எப்படி ஆகிடுச்சின்னு நம்ம ஒட்டாமல் வந்துடுச்சுங்களா. இதை நம்ம வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோங்க. இது கொஞ்சம் நேரம் ஆறட்டும். இப்போ நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கேரட் வச்சுருக்கோம் பார்த்திங்களா, கொஞ்சம் ஆறட்டுன்னு சொல்லிவிட்டு அந்த கேரட் எடுத்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கணுங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு இதை வந்து நம்ம ரொம்ப அரைக்க வேணாம். லைட்டாக ஒரு சுற்று விட்டால் மட்டும் போதும். அதுவே ஆட்டோமேட்டிக்காக அரைஞ்சிடும். ஏற்கனவே கேரட் வந்து சாஃப்டாக வெந்துடுச்சு. இதை நம்ம மசிக்க முடியாது. மசித்தோம்னா அது ஒரு மாதிரி இருக்குங்க. அதனால் நம்ம வந்து ரொம்ப வந்து
இதை ஃபைன் பேஸ்ட்டை அரைக்காமல் கொஞ்சம் பாதியை மட்டும் அரைச்சிக்கலாம். இது கூட வந்து கொஞ்சம் 1 கப் அளவு நான் சர்க்கரை சேர்த்துக்கிறேன். உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அந்த தேங்காய் தண்ணி எடுத்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அதை இது கூட ஊற்றி லைட்டாக வந்து மிக்ஸியில் இது பண்ணிக்கலாம். இது ஒரு தனி டேஸ்ட்டை தாங்க கொடுக்கும். அவ்வளோதாங்க, முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து ஒரு 3 டீஸ்பூன் போட்டுக்கிறேங்க. ரொம்ப அதிகமாக வேண்டாம், ஒரு 3 டீஸ்பூன் மட்டும் போதும். போட்டுட்டு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் ரொம்ப ஊற்றாமல் ஒரு 1/2 டம்ளர் மட்டும் ஊற்றிட்டு இப்படி நல்லா நம்ம வந்து கரைச்சி விட்டுக்கிறோங்க. இல்லாட்டி அப்படி அப்படியே கட்டி கட்டியாக திரியாக ஒட்டிக்குங்க. அதனால் நல்லா இது பண்ணிட்டோம்னா தனியாக வந்து ஒட்டாமல் பாருங்கள் பால் மாதிரி ஆயிருங்க. இப்போ ஆயிடுச்சுங்க, அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக சூடானதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த கேரட்டை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கணுங்க. ஆட் பண்ணி லைட்டாக வந்து தண்ணி விட்டு அதை அந்த இதில் இருக்கிற ஊற்றிக்கலாங்க. அப்படியே நம்ம லைட்டாக சிம்மில் வச்சுட்டு லேசாக அதை கிளறிக்கிட்டே இருக்கணுங்க. ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு ஆட் பண்ணியிருக்கனால என்ன அப்படின்னா திடீர்னு வந்து அது ஒரு மாதிரி இதாயிருங்க. அதனால் நம்ம லேசாக வந்து இப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. பார்த்தீங்களா, கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து அதை வந்து கொஞ்சம் கெட்டி ஆகிட்டே வருது. இப்போ நம்ம இது கேரட் ஊற்றுனதுக்கப்புறம் கலர் பாருங்கள், ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. ஒயிட்டாக இருந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆயிடுச்சு. பார்க்குறதுக்கே பாருங்கள் கலர்ஃபுல்லாக இருக்குது. நான் எந்த ஒரு கலர் இதுவுமே ஆட் பண்ணல, கேரட் அப்படியே தான் இது பண்ணுறேன். இப்போது வந்து பாதி இதுதானதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இது கூட கொஞ்சம் நெய் ஆட் பண்ணிக்கலாங்க. நெய் ஆட் பண்ணி அதையும் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம நெய் எதுக்கு ஆட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து அந்த கடாயில் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஆட் பண்ணுறோம். நெய்யில் வந்து நிறையா சத்துக்களும் இருக்குது. இருந்தாலும் வந்து இதில் ஆட் பண்ணுறோங்க. பார்த்தீங்களா, 3/4 ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போது வந்து ரொம்ப வந்து வாட்டராக இல்லாமல் கொஞ்சம் வந்து திக்னஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. பார்த்தீங்களா, விழுகும் போதே பார்த்தீங்களா எப்படி விழுகுது அப்படின்னு. இதே மாதிரி தான் இருக்கும். நம்ம லேசாக வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க. அடுப்பை வந்து இப்போதைக்கு சிம்மில் வச்சுக்கலாம். ஏன்னா அது கொதிக்குது பார்த்தீங்களா. இப்போ நம்ம அவ்வளோதாங்க, அதை கொஞ்சம் நேரம் நம்ம எடுத்து தனியாக ஆற வச்சிடணுங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சுட எடுத்தால் எதுவும் பண்ண முடியாதுங்க. அதனால கொஞ்சம் ஆற வச்சுக்கணுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கையில் வந்து நெய் தடவிக்கணுங்க. நெய் இல்லாட்டி ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு குழிக்கரண்டி இது மாதிரி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதில் எடுத்துட்டு அதை வந்து நம்ம அந்த தேங்காய் பூ திருக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதில் போட்டு டிப் பண்ணி 2 சைடும் டிப் பண்ணிவிட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அழகான கேரட் லைட் ரெடிங்க. நம்ம எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நம்ம நார்மலாக நம்ம கையில் எடுத்து ரவுண்ட் ஷேப்லேயும் உருட்டிக்கலாம். இல்லை வந்து நமக்கு ஒரு ஷேப் வேணும் அப்படின்னா நம்ம அந்த கரண்டியை இது பண்ணி எடுத்தோம் பார்த்தீங்களா, அந்த ஷேப்லேயும் நம்ம வச்சுக்கலாம். நம்ம ஷேஃப்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ நான் ஏன் அந்த கரண்டி எடுத்தேன் அப்படின்னா, நம்ம வந்து இது பண்ணும்போது கொஞ்சம் லைட்டாக வந்து இதாக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, நம்ம கரண்டியில் எடுக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். நம்ம தேங்காய் பூ மேலே இது பண்ணும்போது அந்த கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க. கொஞ்சம் ஜெல்லி மாதிரி இருக்கும். நம்ம தேங்காய் பூ இது பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸ் கிடைக்குங்க. அதுக்கப்புறம் நம்ம இப்படி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பார்க்குறதுக்கு ஈஸி தாங்க. இப்போ பார்த்தீங்களா எப்படி இருக்குன்னு, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம தேங்காய் பூ போட்டது இதெல்லாமே கரெக்டாக இருக்குது. ஃபைனல் டச்சாக நம்ம எது வேணாலும் வச்சுக்கலாம். ப்ளம்ஸும் வச்சுக்கலாம், ஜெரியும் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் என்ன வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முந்திரி, பாதாம் எது வேணாலும் வச்சுக்கலாங்க. ஃபைனலாக இது தாங்க. பார்க்க எப்படி இருக்குது பார்த்தீங்களா. நீங்கள் யார்கிட்ட கொடுத்தாலும் வந்து இது வேணாம் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இதை நம்ம அப்படியே லைட்டாக எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. சொல்லவே வேண்டியது இல்லைங்க. நீங்கள் ஒரு டைம் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இது மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.